என்ன இவ காலங்காத்தால இங்க வந்திருக்கா? அதுவும் நம்ம கிட்ட கூட சொல்லாம. நேத்து ஏதோ ஒரு பேச்சுக்கு ஆகாஷ் கூட வெளியில போயிட்டு வான்னு சொன்னேன். நம்மள கூட கேட்காம ஆகாஷுக்கு ஆசையா ஸ்வீட் வேற செஞ்சு கொடுத்திருக்கா. இப்ப என்னடான்னா விடிஞ்சும் விடியாம ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி ஆகாஷ பாக்குறதுக்கு கிளம்பி வந்திருக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கே. இந்த அளவுக்கு ஆகாஷ் கிட்ட இவளை நெருங்கி பழக விடக்கூடாது. வாமா தென்றல், உட்காருமா. இல்ல பாட்டி, பரவாயில்ல. அப்புறம் நேத்து நீ ஆகாஷும் தனியா வெளியெல்லாம் போயிருந்தீங்கல்ல? ஆகாஷ் உன்னோட சமாதானமாகி சகஜமா பேசினானா? அவரே உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாரு பாட்டி. அவர் என்கிட்ட எந்த அளவுக்கு சகஜமா பேசினாருன்னு சொன்னாமா. இருந்தாலும் உன் வாயால கேட்கணும்னு ஆசைப்படுறேன். பாட்டி, ஆகாஷ் எங்க? என்னம்மா, விடிஞ்சு எழுந்ததும் ஃப்ரெஷ்ஷா ரெடியாகி என் பேரனை பார்க்க வந்துட்டேன். என் பேர மேல அவ்வளவு ஆசையா? இல்ல பாட்டி, ஆக்சுவலி நேத்து நான் ஆகாஷ மீட் பண்ண போனப்போ என் மொபைல கார்லயே மறந்து வச்சிட்டேன். அத வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். ஒரு கால் பண்ணி சொல்லியிருந்தா நான் யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பிச்சிருப்பேனேம்மா. பாட்டி, இதுக்காக ஏன் இவ்ளோ தூரம் அலையணும்? உங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லலாமே நினைச்சேன். ஆனா அது நல்லா இருக்காது அப்படின்னு நானே வந்துட்டேன். பாட்டி, ஆகாஷ் எங்க? மேலையா? அது அவன் ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காமா. நீ உட்காரு, நான் சரோஜாவை கூப்பிட்டு கார் சாவி எடுத்துட்டு வர சொல்றேன். சரோஜா. பாட்டி பாட்டி இருங்க, பரவாயில்ல. அம்மா. அக்கா, நீங்க உங்க வேலையை பாருங்க, நானே போய் பார்த்து வாங்கிட்டு வரேன். என்ன இவ அவளா போய் பாக்குற அளவுக்கு வந்துட்டா? இங்க பாரு, கூத்து ஜோரு, ஹீரோ யாரு, அட நம்ம சாரு, நொலகாய் இனிக்குமா? சாருக்கு பாட்டெல்லாம் பாட வருமா? பாவம், சாரோட ஃப்ரீடம்லாம் இந்த பாத்ரூம்குள்ள மட்டும்தான் போல இருக்கு. என்னது, இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் மேட்சிங்கே இல்லையே. இத போய் எடுத்து வச்சிருக்காரு. சரி, நாமளே மேட்சிங்கா ஒரு ஷர்ட் எடுத்து வச்சிடலாம். இந்த ஷர்ட் தான் அந்த பேண்ட்டுக்கு மேட்சிங்கா இருக்கும். இப்பதான் மேட்சிங்கா இருக்கு. என்ன தென்றல், நீங்க என்ன பண்ற? இல்ல, நேத்து என் மொபைல உங்க கார்லயே மறந்து வச்சிட்டேன். அதான் வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். கார் கீ கீழே தான் இருக்கு. இரு, நான் ரெடி ஆயிட்டு வந்து எடுத்து தரேன்.
இவ மேல போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னுமா ஆகாஷ் ரெடியாகி கார் சாவி எடுத்துட்டு வராம இருக்கா? தப்பா இருக்கே. சரோஜா, அம்மா, என்ன இது? நான் இந்த பேண்ட்டுக்கு வேற ஷர்ட்ல எடுத்து கொடுத்திருந்தேன். ஐயோ, இவருக்கு டெய்லி ட்ரெஸ் கூட இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்களா? இது தெரியாம நான் ஷர்ட்டை மாத்தி வச்சிட்டேனே. போச்சு. என்ன முழிக்கிற? பதில் சொல்லு. அம்மா, நீங்க எடுத்து கொடுத்த சட்டையை தான் பேண்டோட சேர்த்து ஐயாவோட ரூம்ல கொண்டு போய் வச்சேம்மா. அப்புறம் எப்படி ஷர்ட் மாறிச்சு? தெரியலீங்களேம்மா. மாதவி, நீ மாத்தி வச்சியா? நான் இன்னைக்கு ஆகாஷ் ரூமுக்கு போகல அத்தை. ஆகாஷ், சரோஜாவும் மாதவியும் என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க. பொய் சொன்னா என்ன தண்டனை கிடைக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் கொடுத்த ஷர்ட் உனக்கு பிடிக்காம நீயாவே இந்த ஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டியா? ஐயோ இல்ல பாட்டி, நீங்க செலக்ட் பண்ண ஷர்ட் எனக்கு எப்படி பிடிக்காம போகும்? நிஜமாவே பெட்ல இந்த ஷர்ட்டும் பேண்ட்டும் தான் இருந்தது. நான் செலக்ட் பண்ண ஷர்ட் வேற. இந்த ஷர்ட் எப்படி பெட்டுக்கு வந்தது? தெரியல பாட்டி. அப்போ யார் தான் இந்த ஷர்ட்டை மாத்துனது? பாட்டி, நான் தான் ஷர்ட்டை மாத்தி வச்சேன். அந்த ஷர்ட்டை நீங்க செலக்ட் பண்ணி வச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்தப்போ இந்த பேண்ட்டுக்கு அந்த ஷர்ட் மேட்ச் ஆகாம இருந்தது. அதான் நானே கபோர்டு திறந்து மேட்சிங்கா இந்த ஷர்ட் எடுத்து வச்சேன். தென்றல், உன்னை யார் இந்த அதிக பிரசங்க வேலையெல்லாம் பண்ண சொன்னது? நீ உன்னோட மொபைலை வாங்கிட்டு போக தானே வந்த? அத வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாட்டி, நீங்க செலக்ட் பண்ண ஷர்ட் எதுன்னு சொல்லுங்க, நான் இப்பவே போய் மாத்திட்டு வந்துடுறேன். சொல்லுங்க பாட்டி, எந்த ஷர்ட் அது? பரவாயில்ல ஆகாஷ், இன்னைக்கு நீ இந்த ஷர்ட்டை போட்டுக்க. ஏன்னா தென்றல் ஆசையா செலக்ட் பண்ணி கொடுத்திருக்கால.
இல்ல பாட்டி, இந்த ஷர்ட் இருக்கட்டுமே ஆகாஷ். தென்றல் செலக்ட் பண்ண ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு, போட்டுக்கோ. சரிங்க பாட்டி, நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எங்க போற? கார்ல தென்றலோட மொபைலை வச்சுட்டாலாம், அதை எடுத்து கொடுக்க போறேன். அத அப்புறமா கொடுத்துக்கலாம். வந்து சாப்பிடு வா. தென்றல், நீயும் வாமா. இல்ல பாட்டி, நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன். பரவாயில்லம்மா, சும்மா சம்பிரதாயத்துக்காக ஆகாஷோட ஒரு 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ. என்ன தென்றல யோசிக்கிற? பாட்டி சொல்றாங்கல்ல, வந்து சாப்பிடு வா. வாமா, பாப்பா. உட்கார், நீ இரு. என் பேரனுக்கும் பேத்திக்கும் நானே பரிமாறுறேன். சாப்பிடுப்பா, சாப்பிடுமா. ம். இருப்பா, இன்னும் ஒரு இட்லி சாப்பிடு. சாரிப்பா, சாரி, தெரியாம பட்டுருச்சு. ஐயோ, ஷர்ட் எல்லாம் வேஸ்டா போச்சே. இந்த ஷர்ட் தென்றல் உனக்காக ஆசையா எடுத்து வச்சா இப்படி ஆயிடுச்சே. நான் ஷர்ட்டை மாத்தி வச்சது தெரிஞ்சும் நீங்க ஓகேன்னு சொன்னப்பவே நினைச்சேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவீங்கன்னு. அதே மாதிரி நடந்துருச்சு. சாரிப்பா. எதுக்கு பாட்டி சாரி எல்லாம் கேக்குறீங்க? நீங்க என்ன வேணும்னா பண்ணீங்க? பரவாயில்ல, விடுங்க பாட்டி. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ஷர்ட் போட்டுட்டு வந்துடுறேன். ஆகாஷ், மாத்துறதுதான் மாத்துறீங்க. உங்க பாட்டி செலக்ட் பண்ண அந்த ஷர்ட்டையே மாத்திட்டு வாங்க. ஷர்ட் உங்க கபோர்ட்ல மேல தனியா இருக்கு. ஓகே. அப்படி வாடி வழிக்கு. ஏங்க, உங்க போன் கொடுங்க. ஏங்க, போனை கொடுங்க. எதுக்கு? ஷோ, அட கொடுங்க. ஏங்க, இது ஏன் நம்பருங்க? என்னங்க வெறும் நம்பரா வருது? ஏங்க என் பேரை கூட சேவ் பண்ணல? ஓ நம்பரை நான் எதுக்கு சேவ் பண்ணணும்? என்னங்க இப்படி கேக்குறீங்க?
வேற எப்படி கேட்கணும்? நீ எனக்கு யாரு? உன் நம்பரை நான் எதுக்கு சேவ் பண்ணணும்? சரி, நேத்துல இருந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் 53 தடவை கால் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, 53 மிஸ் கால் இருக்கு. ஒரு தடவை கூட உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணணும்னு தோணல? நேத்து முழுக்க நான் போனே பார்க்கல. என்னது பார்க்கலையா? ஏன் பார்க்கல? அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்? அட ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க ஏங்க சரி, அதெல்லாம் சொல்ல வேண்டாம். நேத்து நான் கொடுத்த ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அதையாவது சொல்லலாம்ல? எப்படி நம்ம ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆயிருக்குமே? நான் சொன்னதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்களா? நீங்க மல்லிகைப்பூவை நழுவு விட்டத அவர் அப்படியே எடுத்து உங்க தலையில வச்சு விட்டுருப்பாரு. பூவை தலையில வச்சு விட்டதும் நீங்க அப்படியே பயங்கரமா வெக்கப்பட்டிருப்பீங்களே. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்க கொண்டு போன ஸ்வீட்டை அப்படியே ஆசையா அவர் சாப்பிட்டுருப்பாரு. அப்படியே இந்த ஸ்வீட்டை உங்களுக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுருப்பாரு. ஊட்டி விட்டாரா? பதிலுக்கு நீங்களும் அவருக்கு அப்படியே ஊட்டி விட்டுருப்பீங்களே. அப்படியே 2 பேரும் ரொமான்ஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து அப்படியே டூயட் பாடிருப்பீங்களே. தயவு செஞ்சு வாய் மூடியா. என்னங்க ரொமான்ஸ் நடக்கலையா? ஐடியா குடுக்கற மூஞ்சிய பாரு. நீ சொன்னதெல்லாம் அங்க எதுவுமே நடக்கல. அனாவசியமா அசிங்கப்பட்டதுதான் மிச்சம். என்னது நடக்கலையா? ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க நான் சொன்ன மாதிரி பண்ணீங்களா? பண்ணு. நீ சொன்ன மாதிரியே நான் பூவை கீழே போட்டேன். ஆனா அவர் கையால எடுக்காம அத காலால தள்ளி விட்டுட்டாரு. ஐயோ, தள்ளி விட்டாரா? மண்ல விழுந்த பூவுல ஜெர்ம்ஸ் இருக்குமா? அந்த பூவை தலையில வச்சா டிசீஸ் வருமா? ஓ அப்படியா? என்ன அப்படியா? என்ன அப்படியா? சரிங்க. இல்ல 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 சாரிங்க. சரி, அதை விடுங்க. அவருக்கு ஸ்வீட் கொடுத்தீங்களா? அதை சாப்பிட்டு என்ன சொன்னாரு? அவங்க வீட்ல ஷெஃப் செய்யற மாதிரி இல்லன்னு திருப்பி கொடுத்துட்டாரு. என்னங்க சொல்றீங்க? உங்களை யாருங்க அவ்வளவு மோசமா பண்ண சொன்னது? சாரிங்க சாரிங்க. அவரு ஸ்வீட் பர்சனா இருப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப ஹாட்டா இருப்பார் போலயே. அவருக்கு ஸ்வீட்லாம் செட் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்க? நெக்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது நல்லா காரம் சாரமா பிரியாணியே செஞ்சு எடுத்துட்டு போங்க. என்னங்க? என்ன வெறுப்பேத்துறியா? மரியாதை இங்க இருந்து போயிடு. சும்மா ஸ்வீட் கூட பிரியாணி கூட அப்படின்னு சொல்லிட்டு அது சரியான பார்ட்டி பைத்தியம். ஏங்க இத கூட உங்க நல்லதுக்குன்னு நினைங்க. என்னது நல்லதுக்கா? ஆமாங்க. பாட்டி மேலேயே இவ்வளவு உயிரா இருக்க மனுஷன் உங்க மேல எவ்வளவு உயிரா இருப்பாரு தெரியுமா? உண்மையதாங்க சொல்றேன். குழந்தையில இருந்து பாட்டி வளர்த்திருக்காங்க. அதனால அவருக்கு பாட்டி மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாசம். உங்களுக்கு உங்க அப்பா மேல எவ்வளவு பாசமோ அதே மாதிரி அவருக்கு அவர் பாட்டி மேல பாசம். இப்ப உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து நீங்க உங்க அப்பா அம்மாட்ட பேசவே பேசாதீங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க கேப்பீங்களா? மாட்டீங்கல்ல. அதே மாதிரி தாங்க அவரும். ஃபைனலா சொல்றேன் கேளுங்க. இப்ப அவருக்கு பாட்டி மேல இருக்க லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே முழுசா அவங்க மேல பாஸ் ஆகும். நிச்சயம் நடக்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதையோ வளரி குழப்பி விட்டுட்டு அடி வாங்காம தப்பிச்சிட்டா சாமி.